Hello viewers, welcome back to my channel Home2Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா கோதுமை ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ingredients இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அதே கப்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இத ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா கரைச்சு வெச்சுக்குவோம் இந்த மாதிரி. இதுக்கு அப்புறமா அதே கப்ல எக்ஸ்ட்ராவா 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமா 4 கப் அளவு தண்ணி 1 கப் கோதுமை மாவுக்கு. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இத நல்லா மாவு ஃபுல்லா கரைஞ்சிரும். நமக்கு இப்போ கோதுமை பால் மாதிரி ரெடி ஆயிரும் நமக்கு. அடுத்தது அடுப்புல ஒரு கனமான பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் பெஸ்ட். இப்போ நான் கோதுமை மாவு எடுத்த அதே கப்ல 3/4 கப் அளவு நெய் வேணும் இந்த அல்வா செய்யறதுக்கு. இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவு மட்டும் ஊத்திக்கிறேன். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துட்டு அதை நம்ம தனியா எடுத்து வச்சிருவோம். இப்போ நான் இதை தனியா எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த நெய்யில நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல கோதுமை மாவு அதை சேர்த்துக்குவோம். கோதுமை மாவு இந்த தண்ணியை ஊத்துறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்துங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஊத்துங்க. அடியில கொஞ்சமா படிஞ்சிருக்கும் மாவு, அதை அப்படியே விட்டுருங்க, அது தேவையில்லை. நமக்கு இந்த பால் தான் வேணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மீடியம் ஃப்ளேம்ல கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருங்க. கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி திக்னஸ் கிடைச்சிரும். இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் இப்போ கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. சர்க்கரை ஃபுல்லாக கரையட்டும். இப்போ சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் அப்பப்போ தான் அந்த மாதிரி ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நெய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கட்டி பட்டுறாது. இப்போ அதனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நேச்சுரலாக நமக்கு அல்வாக்கு கலர் கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் பாருங்கள், ஒரு அடுப்பை பற்ற வைக்கிறேன். அதில் தான் செய்ய போகிறேன். சுகர் கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்காக 4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் அளவு தண்ணி, அதாவது 2 மடங்கு சர்க்கரை இருக்கணும், 1 மடங்கு தண்ணி. இப்போ அது நல்லா கரையட்டும். இந்த பக்கம் அடுப்பை நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா பாகு ரெடி ஆகணும். அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க சர்க்கரை பாகை. ஏன்னா அது உடனே ரெடி ஆயிரும், 1 மினிட்ல ரெடி ஆயிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். பாகு நல்லா ஹீட்டாக இந்த மாதிரி கேரமல் கலரில் நமக்கு வரும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து இந்த அல்வாவில் ஊற்றிடலாம். இந்த சுகர் கேரமலை அப்போதைக்கு செய்யுங்க, முன்னாடியே செஞ்சு வச்சிங்கன்னா அது கட்டி ஆயிரும். இப்போ நமக்கு இந்த அல்வா கலர் நமக்கு நேச்சுரலாகவே கிடச்சிருச்சு. இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. திக்காக ஆரம்பிக்கும் அல்வா. இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து காட்டுறேன். அதாவது அல்வா செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நான் சொல்கிற டைம் இது. 15 நிமிஷம் கழித்து நல்லா திக்கானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்குவோம். எல்லா ஸ்வீட்லேயுமே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக்கும், 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தா. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் திக்காக ஆரம்பிக்குது. நல்லா அந்த மாதிரி பேனில் லைட்டாக ஒட்டாமல் வரும் அடியில். அந்த ஸ்டேஜில் நம்ம மீதமுள்ள நெய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடும் நமக்கு. நான் காட்டுறேன். எனக்கு கரெக்டாக இந்த அல்வா செய்கிறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆச்சு. 30 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அல்வா கன்சிஸ்டன்சி எனக்கு கிடச்சிச்சு. பாருங்க, இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான கோதுமை ஹல்வா திருநெல்வேலி ஹல்வா டேஸ்ட்டில் ரெடி ஆயிருச்சு. கோதுமை மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் 1/2 அன் ஹவரில் ஹல்வா ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். திருநெல்வேலி ஹல்வா அதே டேஸ்ட்டில்.
எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு இதுல டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸோட உங்களை நான் அடுத்த வீடியோஸ்ல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.